என் பிள்ளைக்கு 50 லட்சம் வீடு ஆண்டி கொடுத்தேன். 50 பவுன் உருப்படி போட்டேன். 4 லட்சம் கையில கொடுத்தேன். அதுக்கப்புறம் டார்ச்சர் பொறுக்க முடியாம 5 லட்சம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு பைக் ஆண்டி கொடுத்தேன். இதெல்லாம் வேண்டி கொடுத்தேன். வேண்டி கொடுத்த வீட்டுல டெய்லி செலவு கொடுத்தேன். வேண்டி கொடுத்த வீட்டுல அவனுங்க அம்மா, அவனுங்க அப்பா, அவனுங்க தங்கச்சி, அவனுங்க சித்தி எல்லாருமே என் பிள்ளைய வீட்டுல வந்திருந்து எல்லாரும் சேர்ந்து குடும்பப்படுத்தினாவ. ஒரு நாள் போனேன். போன உடனே அவிய என் பிள்ளைய தப்பு தப்பா பேசினாவ. அப்பன் சென்னை மக்களே, குடும்பம்னா இப்படிதான் இருக்கும். நீ இதுல இருந்து ஜெயிச்சு வாழு மக்களே. நீயா தேர்ந்தெடுத்த முடிவு. அதனால நான் எதுவும் பண்ண முடியாது. இவியலுகிட்ட இருந்து நீ ஜெயிச்சு வாழணும். நீ சென்னிய மக்களே, நான் அவியலுகிட்ட போய் நான் ஜெயிச்சு வாழுவேன்னு. என் பிள்ளை சாவக்கூடிய பிள்ளை கிடையாது. என் பிள்ளை சொல்லுவான், நான் சாவ மாட்டேன், வாழ்ந்து காட்டுவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன். அம்மையில பாதி உள்ள தைரியம் எனக்கு உண்டம்மா. நான் தைரியசாலி பிள்ளை அம்மான்னு என் பிள்ளை என்கிட்ட சொன்னா. அந்த நம்பிக்கையில அவிய கையில நான் விட்டுட்டு வந்தேன். என் பிள்ளை எந்த கொடூரம் பண்ண மாட்டாவேன்னு விட்டுட்டு வந்தேன்.